ஆகையால் நெபுகாத்நேசராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள்லாம் நியாயமானவைகள். அகந்தையாய் நடத்துகிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். அப்ப கர்த்தரை குறித்து நமக்கு நம்முடைய புத்தி தெளிய வேண்டும். வசனத்தை வாசிக்க வாசிக்க மனக்கண்கள் பிரகாசம் அடையும், புத்தி தெளியும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய வார்த்தையை கேட்டு நீதிமான்களுக்கு என்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தின்னு சொல்றாரு. தேவ ஞானம் நமக்கு உண்டாகிறது. அங்க யோவான் சாணன் புதிய ஏற்பாட்டுல யோவான் சாணன் அவர் சொல்றாரு, ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப இயேசு வர்றதை பார்த்த உடனே, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, பாவம் போகிறதுக்கு இவரை தவிர வேற வழியே இல்லைங்கிறத அவர் சொல்லுகிறார். யோவான் அன்பின் சீசன் அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் எழுதியிருக்கிறார், 3 நிருபத்தை எழுதியிருக்கிறார், வெளிப்படுத்தின விசேஷம் எழுதியிருக்கிறார். இவர் தேவனை குறித்து கண்டுபிடித்த காரியத்தை சொல்றாரு. இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இவர் தான், மெய்யான தேவன் இவர் தான், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்ச அவர் சொல்றார். பேதுருக்கு வந்த வெளிப்பாட்டை நம்ம வாசித்தோம். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு நாள் இரவு நிக்கதேமுங்கிற போதகர் இயேசுகிட்ட ஆண்டவரே, நீ செய்யற காரியங்கள்லாம் பார்க்கிற பொழுது தேவன் உம்மோடு கூட இருக்காவிட்டா இதெல்லாம் செய்ய முடியாது. நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். சொல்றாரு, ஒருத்தவன் சொல்ற, நல்ல போதகரை நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்யணுங்கிறப்ப, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படிங்கிறாரு. இங்க போதகர் நிக்கதேமு அவர் சொல்றாரு, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன். யோவான் 1 அதிகாரத்துல பிலிப்பு நாத்தான் வேலை கூப்பிடுறாரு. 2 பேரும் அத்தி மரத்து கீழே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து மேசியா, நாசரேத்து ஊரானாகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, நாசரேத்துல இருந்து ஏதாச்சும் நன்மை வரக்கூடுமா? ஏன்னா அந்த ஊர்ல இருந்து ஒரு நன்மை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிறப்ப எப்படி இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும், தீர்க்கதரிசி வர முடியும்? அப்படிங்கிறப்ப நீ பாருங்கிறாரு. பிலிப்பு நாத்தான் வேலை இயேசு கிட்ட கூட்டிட்டு வர்றப்ப இயேசு நாத்தான் வேலை பார்த்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். உடனே அவன் சொல்றான், ஆண்டு